ஜோதிட ரீதியாக எடுத்தீங்கன்னா, இந்த விளக்கப்பட முடியாத பாகம் அப்படிங்கிறத கர்மா அப்படின்னு நீங்க சொல்லலாம். எந்த ஒரு கணித ரீதியான மாடல்லுமே அந்த விளக்கப்பட முடியாத பகுதியை குறைப்பதற்கு தான் போராடணும். மாறாக அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் நான் சாதிக்கிறேன் என்று போவது இந்த பரிகாரம், ஏமாற்று வேலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய அளவில் வழிவகுக்கும். ஒரு நம்பிக்கையான ஜோதிடர் அப்படிங்கிறவர் முடிந்த வரைக்கும் இந்த கணித ரீதியாக சில விஷயங்களை விளக்க முயற்சி பண்ணுவார். அந்த கணித எல்லையோட அவர் தன்னுடைய எல்லையை முடித்துக்குவார். காலகாலமா பராசரர் காலத்திலிருந்து இப்ப வந்த ஜோதிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருமே இந்த தெரிந்த பகுதியை, அதாவது கணித ரீதியாக உள்ள கூறுகளை எடுத்துக்கொண்டு கூடுதலாக சில விஷயங்களை விளக்குவதை பற்றி தான் போராடி வந்திருப்பாங்க. யாருமே பரிகாரத்தை முக்கியப்படுத்தி போயிருக்க மாட்டாங்க. பரிகாரம் என்பது ஒரு அளவுக்கு உண்மையாகவே இருந்தாலும் கூட எல்லா கணித ரீதியான ஜோதிடர்களின் முயற்சிகளும் இந்த மாதிரி மாறிகளை வைத்து காரணிகளை மேம்படுத்துவதிலேயே இருக்கும் நண்பர்களே.